வணக்கம். பாருங்கள், நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால இன்றைக்கி வியாழக்கிழமையே பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை தேய்க்கக்கூடாதுங்க. அதில் இன்றைக்கே தேய்ச்சி வச்சுருக்காங்க. பாருங்கள், பிள்ளையார நல்லா கழுவி வச்சுருக்காங்க. லக்ஷ்மியும் கழுவி வச்சுருக்காங்க. பாருங்கள், அதே மாதிரி காமாட்சி முழுக்க கழுவி வச்சுருக்காங்க. பாருங்கள், வெள்ளி வடக்கம் காமாட்சி முழுக்கன்னு கழுவி வச்சுருக்காங்க. அன்னபூர்ணி கழுவி வச்சுருக்கேன். பாருங்க, அன்னபூர்ணி ஒரநாடு மேங்களூர் சைடு போயிருந்தோங்க. அங்கே வாங்கிட்டு வந்தோங்க அன்னபூர்ணி. நாங்கள் அதே மாதிரி உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிருந்தோங்க. அங்கே போகும்போது கிருஷ்ணரை வாங்கிட்டு வந்தோங்க. இது மீனாட்சி கோயில், மீனாட்சி வாங்கிட்டு வந்தோங்க. இது வேலூர் சத்யநாராயணி கோயிலில் கஜலட்சுமி வாங்கிட்டு வந்தோங்க. திருப்பரங்குன்றம் போயிருந்தப்போ முருகர் வாங்கிட்டு வந்தோங்க. முருகர் நாங்கள் அப்போ வேல் கொடுத்தாங்க. அந்த முருகருக்கு வேல் பாருங்க, இது வேல் முருகருக்கு வேலுங்க. விநாயகர் எங்கள் ஊர்லேயே வாங்கினாங்க விநாயகர் நாங்கள். பாருங்க, அதே மாதிரி காசிக்கு போயிட்டு வரும்போது சிவன் பாதம், ராமர் பாதம் வாங்கிட்டு வந்தோங்க. ராமர் பாதம் இது காசியில். அப்படியே காசி சொம்பு வாங்கிட்டு வந்தோங்க காசியில். அதே மாதிரி பாருங்க, சாமிக்கு பால் வைக்கணுன்னா இந்த சொம்பில் லக்ஷ்மி போட்டு சொம்பு வாங்கிட்டு வந்தோங்க வெள்ளியில். அதில் தாங்க பால் வைப்பேன் நான். அதே மாதிரி இது கூடங்க கோமாதா கூடங்க பசு கன்று ரெண்டும் சேர்த்து காசியில் தான் வாங்கிட்டு வந்தோங்க. இது நான் அதே மாதிரி நான் எப்போ குலதெய்வத்துக்கு 2 அகில் வைப்பேங்க. அழுக்கு வீட்டில் குலதெய்வம் அழுக்கு அகில் தாங்க வைப்பேன் நான். பாருங்கள், சின்ன குபேர விளக்கு வச்சுருக்காங்க. நான் காமாட்சி முழுக்கில் எப்போவுமே ஒரு 5 ரூபாய் காயின் போடுவேன் நான். அதை ஏன்னா விளக்க வைக்கக்கூடாதுன்னுட்டு. பாருங்கள், இப்போ வெளியில் நாங்கள் பால் டம்ளரில் சாமிக்கு வைப்பாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் ஏதாவதுக்கு. அதே மாதிரி கும்பகோணம் போயிருந்தோங்க நாங்கள். அப்போ இந்த பூக்கூடை வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் கோயிலுக்கு போனால் எடுத்துன்னு போனால் நல்லா வசதியாக இருக்கும்னு எடுத்துன்னு போனாங்க. பாருங்கள், குங்கும மஞ்சள் கூட நான் கொஞ்சம் ரோஸ் வாட்டர்னா இல்லை பன்னீர்னா ஊற்றிப்பாங்க. மஞ்சள் கூட அதே மாதிரி கொஞ்சம் பச்சை கற்பூரம் கூட போடுவாங்க. நான் கொஞ்சம் மஞ்சள் கூட இது குழச்சி நம்ம வச்சோமா சாமிக்கு வாசனையாகவும் இருக்குங்க. இவ்வளோ பூஜை சாமான் நான் ஒரு புளியில் தாங்க தேய்ச்சேன். நான் புளியால் தான் தேய்ச்சேங்க. சபீனா போட்டு புளியில் தேய்ச்சேங்க. ரொம்ப ஹார்டாக தேய்ச்சா கூட சாமி மூஞ்செல்லாம் தேய்ஞ்சிருங்க. அதனால் நம்ம ஒரு புளி சபீனாவில் தேய்ச்சாவே போதுங்க, வெள்ளையாக இருக்குங்க சாமானம். பாருங்கள், இப்போது நான் பன்னீர் ரோஸ் வாட்டர் தாங்க மஞ்சள் கலக்கி வச்சுருக்கிறேன். பாருங்கள், அதே மாதிரி குங்குமம் வச்சுருக்குறேன். இப்போது நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதில் இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணிவிடுவேன் நான் சாமிக்குங்க. இதாங்க என்னுடைய சாமி பூஜையில் நான் ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.